பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 22% ஷியா இருக்காங்க. இந்த ஷியாக்களுக்கு எதிராக அவர்கள் யமனில் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் செய்தால் ஷியா மக்கள் பாகிஸ்தானில் கிளர்ச்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு. உதாரணத்துக்கு ஈரானில் அவங்க பண்ண தாக்குதலுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றும் வகையில் பாகிஸ்தான்ல கராச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷியா மக்கள் வந்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டார். ஞாபகம் இருக்கா? இதுக்கு பன்மடங்கு அதிகமாக வயலன்ஸ் வெடிக்கும். இதனால இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? இந்த மாகாணங்களில் பாகிஸ்தானில் வந்து உள்நாட்டு சர்ச்சை இன்னும் வளரும். இதனால பாதிப்பு இல்லை, இதனால நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் ஒரு அல்டிமேட் பவர் ஏன்னா பாகிஸ்தான் வந்து ஒரு அட்டாமிக் கண்ட்ரியாக இருக்கிறப்ப அல்டிமேட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி வரும், ஆனால் வராது. இருக்கு, ஆனால் இல்லை. பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஒப்புக்கு சப்பாவாக அங்கே சவுதியில் ராணுவத்தை வச்சுட்டு இருக்க முடியும் தவிர்த்து ஹவுதிகளுக்கு எதிராக நேரடியாக போய் தாக்குதல் செய்வதற்கு பாகிஸ்தான் ராணுவம் தயாராக இல்லை. பட் ஆனாலுமே வந்து இப்போ ட்ரம்ப் மாதிரியான ஆளுங்க அதை வந்து பேக் பண்ணுறப்ப அது சார்ந்த ட்ரம்ப் பேக் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரம்ப் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். அமெரிக்கா பல நாடுகளுக்கு பண்ணியிருக்கு, பண்ணவும் செய்வாங்க. அவங்களோட வாழ்வுக்காக மற்ற நாடுகள் எல்லாத்தையும் அழித்து வாழக்கூடிய தன்மை கொண்ட நாடு தான் அமெரிக்கா. ஒரு காலத்தில் இந்தியாவோட காஷ்மீர்ல என்னென்ன குற்றச்சாட்டு பாகிஸ்தான் வைத்தார்களோ இதையெல்லாம் அவங்க சைட்ல இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் அமைதியா தான் பார்த்துட்டு இருக்கு, வாய முடி மௌனம் காக்குறாங்க. இன்னைக்கு அமெரிக்க தூதர் வந்து தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் பாகிஸ்தான் அமெரிக்க தூதர் அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வர வேண்டியதானே. யார் வைக்கக்கூடிய எச்சத்தையும் மிச்சத்தையும் அண்டி பொழக்க வேண்டிய ஒரு சூழல்ல பாகிஸ்தான் இருக்கு. இதுல ஒரு கொடுமையோட கொடுமை இன்னொரு கொடுமை, பாகிஸ்தான் ராணுவத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் தனி. இப்போ அமெரிக்க தூதரகத்துக்கோட அதிகாரிகளையே கூப்பிட்டு நீங்கள் எப்படி இது மாதிரி பேசலான்ட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் யாருக்கு சொல்கிறதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிட்டு அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு போய் தான் அமெரிக்கா முன்னாடி நிற்கணும் IMF கிட்ட. எப்போ வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா, ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். உலக அரசியல் பல பரபரப்பான கட்டங்களை நோக்கி நகர்ந்து கொண்டு இருக்கிறது. அது குறித்து டிஃபென்ஸ் அனலிஸ்ட் நிரஞ்சன் சார் நம்மளோட இணைந்திருக்கார். வணக்கம் சார். வணக்கம் ஜெயந்த். இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானில் வந்து ஆர்டிகல் 28 கொண்டு வர போகிறதா, அமெண்ட்மெண்ட் கொண்டு வரது போகிறதா செய்திகளுமே வந்து பார்க்க முடியுது. அசீம் முன்னிருக்கு இருக்கிறதுலேயே ரொம்ப ஆல்ரெடி அல்டிமேட் பவர் வச்சிருக்காரு. இன்னுமே எக்கச்சக்க பவர்ஸ் வந்து கொடுக்கறதுக்கான விஷயங்கள்லாம் நடக்குதா அந்த செய்தி. இது ஒரு ஹைபிரிட் மாடலுக்கான ஒரு முயற்சி. ஹைபிரிட் மாடல்னா ஈஜிப்டில் இருக்கிற மாடல் ஒன்று, டர்க்கியில் இருக்கிற மாடல் ஒன்று இருக்குது. ஈஜிப்ட் மாடல் பார்த்தீங்கன்னா கமால் அப்துல் நசர் இருக்கிற காலகட்டத்தில் ராணுவ அதிகாரியாக இருந்துக்கிட்டே அவங்க வந்து நாட்டோட ஜனாதிபதியாக தொடரலாம். லிபியாலே இருந்தது கடாஃபியோட மாடல் அப்படின்னு சொல்லிட்டு, ராணுவ தளபதியாக இருந்துக்கிட்டே அவங்க ஜனாதிபதியாக தொடரலாம். முஷரஃப் பீரியட் அந்த மாதிரி. முஷரஃப் பீரியட்ல முஷரஃப் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ரிமூவ் ஹிஸ் யூனிஃபார்ம். ஓகே, டன். அயூப் கான் வாஸ் ஃபோர்ஸ்ட் டு ஹேண்ட் ஓவர் தி பவர் டு மூசா கான். மூசா கான் அவரோட ராணுவ தளபதியாக மாறினார். அயூப் கான் ஃபீல்ட் மார்ஷலாக தான் இருந்தார். ஆனால் அரசியல் சாசன சட்டத்தில் அதில் மாற்றம் கொண்டு வரல. இப்போ அதுக்கான வேலைகளை ஆசிம் முனீர் தன்னோட பதவியை வந்து நிரந்தர பதவியாக்குவதற்கும் 10 ஆண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு அவர் ஜனாதிபதியாக தொடர்வதற்கும் அரசியல் சாசன சட்டத்தையே மாற்றி அமைப்பதற்கும் புது மாகாணங்களை ஏற்படுத்துவதற்கும் பாகிஸ்தானுக்குள் 13க்கும் மேற்பட்ட மாகாணங்களை இருக்கக்கூடிய வெஸ்ட் பஞ்சாப், சிந்து, பலூச்சிஸ்தான், கைபர் பக்தூன்காவை ப்ளஸ் கில்கித் பல்டிஸ்தான் அண்ட் POJK இதெல்லாம் வந்து அவங்க பிடிங்கி எடுத்து ஆக்கிரமித்த பகுதிகள். அதை ரெண்டுத்தையும் விட்டுருங்க. மற்ற மாகாணங்கள் எல்லாம் சேர்த்து 13 மாகாணங்களாக, சிறிய மாகாணங்களாக உடைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இதை பற்றி போன இதுலேயே நம்ம பேசினோம். பட் இப்போ அந்த முயற்சியானது வந்து ஆக்கப்பூர்வமாக நாம் வந்து அப்போது ஒரு வியூகத்தின் ரீதியிலாக தான் சொன்னோமே தவிர்த்து இப்போ தாக்கலே பண்ணியிருக்காங்க. பட் இதனால் இந்தியாவுக்கு ஏதாவது பாதிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா? இவங்க இந்த மாகாணங்களில் பாகிஸ்தானில் வந்து உள்நாட்டு சர்ச்சை இன்னும் வளரும். இதனால பாதிப்பு இல்லை, இதனால நம்மளுக்கு அட்வான்டேஜ் தான். பட் ஆனால் ஒரு அல்டிமேட் பவர் ஏன்னா பாகிஸ்தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அட்டாமிக் கண்ட்ரியாக இருக்கிறப்ப அல்டிமேட் இருக்குன்னு அவங்க சொல்கிறாங்க, கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஆப்வியஸ்லி வரும், ஆனால் வராது. இருக்கு, ஆனால் இல்லை. பட் ஆனால் சகா ஹில்ஸில் குண்டு போட்டப்பயே, கைரானாவில் குண்டு போட்டப்பயே, நம்ம சகாயிலையும் கைரானாலையும் ஆப்ரேஷன் சிந்தூர் அப்போ குண்டு போட்டோம். ரெண்டுத்துலையுமே வந்து அவங்க ஸ்டாக் பைல் வச்சுருந்தாங்க. அதை மூடிட்டாங்க, அப்படியே சீல் பண்ணாங்க. எதுக்காக சீல் பண்ணாங்க? அப்போ அங்கே ஒன்றும் இல்லை. அப்போது நியூக்ளியர்
ரேடியேஷனாலையும் உள்ளே வந்து குக்கிங் நடந்திருக்கு. குக்கிங்னா அந்த வெடிகுண்டுகள் அந்த இது கதிர்வீச்சு வந்து உள்ளேயே குக்காக இருக்குது, வெடிச்சிருக்கு, செதறி இருக்குது. ஸோ அந்த மலையாகவே அப்படியே மூடிட்டாங்க அந்த என்ட்ரன்ஸையே. ஸோ பாகிஸ்தான் கிட்ட இருக்கா இல்லையான்ற ஒரு கேள்வி நிலவுகிறது. இருந்தாலும் எத்தனை குண்டுகள் இருக்குன்னு தெரியல. பட் அப்படி இருக்கிறப்ப இப்போ டர்க்கியோடவும் சவுதியோடையும் உடன்படிக்கை போட்டிருக்காங்க. ஆனால் ஹவுத்திகள் வந்து பெரிய அளவில் சவுதி இராணுவத்தை கொன்று குவிக்கும் போது பாகிஸ்தான் இராணுவம் வாங்கி இருந்து கொண்டும் ஒன்றும் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கிறது. ஏன்னா ஹவுத்திகள் ஷியாக்கள். பாகிஸ்தானில் கிட்டத்தட்ட 22% ஷியா இருக்காங்க. இந்த ஷியாக்களுக்கு எதிராக அவர்கள் யமனில் வந்து பாகிஸ்தான் தாக்குதல் செய்தால் ஷியா மக்கள் பாகிஸ்தானில் கிளர்ச்சியில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பு உண்டு. உதாரணத்துக்கு ஈரானில் அவங்க பண்ண தாக்குதலுக்கு எதிராக எதிர்வினை ஆற்றும் வகையில் பாகிஸ்தானில் கராச்சியில் குறிப்பிட்டு சொல்லணும்னா ஷியா மக்கள் வந்து அமெரிக்க தூதரகத்தை முற்றுகையிட்டார்கள். ஞாபகம் இருக்கா? இதுக்கு பன்மடங்கு அதிகமாக வயலன்ஸ் வெடிக்கும். ஸோ பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு ஒப்புக்கு சப்பாவாக அங்கே சவுதியில் இராணுவத்தை வச்சுட்டு இருக்க முடியும் தவிர்த்து ஹவுத்திகளுக்கு எதிராக நேரடியாக போய் தாக்குதல் செய்வதற்கு பாகிஸ்தான் இராணுவம் தயாராக இல்லை. பட் ஆனாலுமே வந்து இப்போ ட்ரம்ப் மாதிரியான ஆளுங்க அதை வந்து பேக் பண்ணுறப்ப அது சார்ந்த ட்ரம்ப் பேக் பண்ணுறாருன்னு நீங்கள் சொல்கிறீங்க, ட்ரம்ப் வந்து பேக் ஸ்டாப் பண்ணுறாருன்னு நான் சொல்கிறேன். இல்லை, அமெரிக்கா பல நாடுகளுக்கு பண்ணியிருக்கு, பண்ணவும் செய்வாங்க. அவங்களோட வாழ்வுக்காக மற்ற நாடுகள் எல்லாத்தையும் அழித்து வாழக்கூடிய தன்மை கொண்ட நாடு தான் அமெரிக்கா. அப்படி பாகிஸ்தானை ஃபுல் பேக்கிங் பண்ணியிருந்தா இந்த தருணத்தில் சர்கியோ கோரை போயிட்டு ஜம்மு காஷ்மீர் முதல்வரை போய் பார்த்துட்டு வர சொல்கிறதுக்கு பர்மிஷன் எப்படி கொடுத்தாங்க ஸ்டேட் டிபார்ட்மெண்ட். பார்த்துட்டு வரது இல்லாமல் காஷ்மீரை பற்றி பேசும்போது காஷ்மீர் மாத்திரம் சொல்ல, ஜம்மு காஷ்மீர் இஸ் அன் இம்பார்ட்டன்ட் பார்ட் ஆஃப் இந்தியா. இதுக்கு முன்னாடி டிஸ்பியூட்டட் டெரிட்டரி என்ற அந்த ஒரு, அதாவது இது ஒரு சர்ச்சைக்குரிய ஒரு பகுதின்னு சொல்கிற வார்த்தையை அகற்றிவிட்டு இந்தியாவின் ஒரு முக்கியமான பகுதி என்று சொல்லியிருக்கார்கள். இந்தியாவின் ஒருங்கிணைந்த பகுதின்றது வந்து அதுதான் அல்டிமேட். இன்னும் அந்த வார்த்தை தான் யூஸ் பண்ணல. அது வெகு விரைவில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் வந்து பிஓஜேக்கு கூட்டு போயிட்டு அவங்களோட அம்பாசிடர் காட்ட முடியாது. என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். இந்தியாவோட நம்ம தெரிஞ்சே தான் சரி போறியா 20க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டிருந்தாங்க பிஓஜேக்கில். ஆமாம், ராவல்கோட்டில் நடந்த அட்டாக்ல வந்து கொல்லப்பட்டிருக்கார்கள். இப்போ பிஓஜேக்கில் நடந்த தேர்தலே வந்து பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் நவாஸ் கட்சி வந்து 25 இடத்தை கைப்பற்றியுள்ளது. 4 அம்ச கோரிக்கை வைத்து போராட்டம் வலுத்துள்ளது. அதில் ஒரு கோரிக்கை வந்து அத்தியாவசிய பொருட்கள் தட்டுப்பாடு இல்லாமல் கிடைக்கணும். 2வது கோரிக்கை எலக்ட்ரிசிட்டி, அதாவது மின்சாரத்தோட கட்டணம் குறைக்க வேண்டும். 3வது கோரிக்கை அரசியல் தலைவர்களுக்கும் அரசு அதிகாரிகளுக்கும் கொடுக்கக்கூடிய சலுகைகள் குறைக்கப்பட வேண்டும். 4வது கோரிக்கை பஞ்சாபில் இருந்து வரக்கூடிய அகதிகள், காஷ்மீர் அகதிகள் என்று சொல்பவர்கள் இங்கே 12 சீட்டுகளில் தேர்தலில் நிற்பதை தவிர்க்க வேண்டும். இந்த கோரிக்கை அடிப்படையாக வச்சு அங்கே போராட்டம் நடந்துட்டு இருக்கு. ஜாயிண்ட் அவாமி ஆக்ஷன் கமிட்டி ஜாக் அவங்க போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. போராட்டம் வந்து வலு பெற்றுக்கொண்டு தான் இருக்கிறது. இன்னைக்கு டோட்டல் இன்டர்நெட் பேனு, தேர்தல் வந்து 0.5% தான் தேர்தல் நடந்திருக்கு. இதை கவர் பண்ண ஒரே காரணத்துக்காக அல் ஜசீராக்கோ இல்லை மற்ற மீடியா சேனல்ஸ்க்கோ அங்கே போய் பிஓஜேக்கில் போய் விஷயத்தை கவர் பண்ணுறதுக்கு பேன் இருக்குது. இன்டர்நெட் ஷட் டவுன் இருக்குது. ஒரு காலத்தில் இந்தியாவோட காஷ்மீரில் என்னென்ன குற்றச்சாட்டு பாகிஸ்தான் வைத்தார்களோ இதையெல்லாம் அவங்க சைடில் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு உலகம் அமைதியாக தான் பார்த்துட்டு இருக்கு. வாயை முடி மௌனம் காக்குறாங்க. இன்னைக்கு அமெரிக்க தூதர் வந்து தைரியம் இருந்தால், தெம்பு இருந்தால், திராணி இருந்தால் பாகிஸ்தான் அமெரிக்க தூதர் அப்படி கொஞ்சம் எட்டி பார்த்துட்டு வர வேண்டியதானே. அமெரிக்க தூதரகத்துக்கோட அதிகாரிகளையே கூப்பிட்டு நீங்கள் எப்படி இது மாதிரி பேசலான்ட்டு அவங்களுக்கு ஸ்ட்ரிக்டாக வார்னிங் கொடுத்துருக்காங்க, ஒரு கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. பாகிஸ்தான் யாருக்கு சொல்கிறதுன்னு விவசாயம் இல்லாமல் போயிட்டுருக்கு. அடுத்த வேளை சோத்துக்கு பிச்சை எடுத்துகிட்டு போய் தான் அமெரிக்கா முன்னாடி நிற்கணும் ஐஎம்எஃப் கிட்ட. பட் இப்போ அரப் வந்து அந்த அமௌண்ட் தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்கல்ல. யார்? யுனைடெட் அரப் வந்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் அந்த அமௌண்ட் தரமாட்டேன்ற மாதிரி தானே சொல்லியிருந்தாங்க. தர வேண்டிய யுஏஇக்கும் பாகிஸ்தானுக்கு ஆகாது, அது வேற கதை. யுஏஇக்கும் இந்தியாவுக்கும் வந்து இராணுவ ஒப்பந்தம் நடந்திருக்கு. ஸோ யுஏஇக்கும் பாகிஸ்தானுக்கு ஆகாது. ஸோ தட்ஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். நான் சொல்கிறது அமெரிக்கா ஐஎம்எஃப் கொடுக்குற லோனே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் கம்மியாகலாம் இல்லை. ஸோ இத்தனை நாள் ஆசிம் முனீர் கஷ்டப்பட்டு கல்டிவேட் பண்ணி ஒரு பொய்யை கட்டமைச்சு
அமெரிக்காவுக்கு நான் நெருங்கினவன் அப்படின்னு சொல்லி 2 வாட்டி போயிட்டு அங்கே போய் ட்ரம்ப்பை மீட் பண்ணி ட்ரம்ப் அவருக்கு டின்னர் கொடுத்து அது கொடுத்து இது கொடுத்து வந்து மாவீரன் புகழாரம் சூட்டிய ஆசிம் முனீர் கண்ணு முன்னாடியே ஆசிம் முனீர் ஜனாதிபதி ஆகும் தருவாயில் காஷ்மீர் வந்து இந்தியா, ஜம்மு காஷ்மீர் என்ற பகுதி இந்தியாவின் முக்கியமான பகுதின்னு அமெரிக்காவோட அம்பாசிடர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கறது அது பாகிஸ்தானுக்கு அட்வான்டேஜா டிஸ்அட்வான்டேஜா நீங்கள் சொல்லுங்கள்? டிஸ்அட்வான்டேஜ். ஸோ பாகிஸ்தான் வந்து வர்ச்சுவலாக பார்த்தோன்னா இன்னைக்கு பாகிஸ்தானோட நிலைமை வந்து தண்ணியிலே ஒரு இந்த பக்கமும் இல்லை அந்த பக்கமும் இல்லை. ஹிந்தியில் சொல்லுவோம் நான் கர்கா நான் காட்கா அப்படின்ட்டு. திருநாயோட பொழப்பாயிடுச்சு பாகிஸ்தானோட வழி. யார் வைக்கக்கூடிய எச்சத்தையும் மிச்சத்தையும் அண்டி பொழைக்க வேண்டிய ஒரு சூழலில் பாகிஸ்தான் இருக்குது. இதில் ஒரு கொடுமையோட கொடுமை இன்னொரு கொடுமை பற்றி நான் சொல்லி ஆகணும். பாகிஸ்தான் இராணுவத்தோட டிஃபென்ஸ் பட்ஜெட் தனி, இப்போ நார்மல் பட்ஜெட் தனி, ஜென்ரல் பட்ஜெட் தனி. ஜென்ரல் பட்ஜெட்டை தூக்கிட்டு வந்துட்டு ரிட்டையர்டு ஆஃபீஸர்ஸ் கொடுக்குற பென்ஷன், ஆஃபீஸர்ஸ் அண்ட் சோல்ஜர்ஸ் கொடுக்குற பென்ஷனை தூக்கி சொல்லிட்டாங்க. ஸோ நார்மல் பட்ஜெட்லேயே வந்து இராணுவ பென்ஷன் அடக்கும், டிஃபென்ஸ் பட்ஜெட் தனி. இப்போ இராணுவம் வந்து இப்போ என்ன சொல்லுது, புதுசாக வரக்கூடிய 28th அமெண்ட்மெண்ட் கீழே கனிம வளம் ஏற்றுக்குமா. 2வது வந்து நிதி பங்கீடு பொறுப்பை இராணுவம் ஏற்றுக்குமா, அந்த மாகாணங்களுக்கு இடையான நிதி பங்கீடு பொறுப்பை 2. 3வது ஒளியுறவு கொள்கையை வந்து இராணுவம் தீர்மானிக்குமா. இது 3 இராணுவம் பண்ணிச்சுன்னா அப்போது மற்றவர்களுக்கு என்ன வேலை இருக்குது? இதை வந்து எதிர்க்கிறாங்க. பாகிஸ்தான் முஸ்லீம் லீக் கட்சி வந்து அமைதி காக்குது. பிபிபி, பாகிஸ்தான் பீப்புள்ஸ் பார்ட்டி, பிலாவல் பூட்டோ யார் வந்து ஆட்சியில் பங்கேற்கிறார் அந்த ஆள் எதிர்க்கிறார். இவங்க 2 பேரும் ஏதாவது ஆட்டம் போடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் திடீர்னு இம்ரான்கானை வந்து சுப்ரீம் கோர்ட்டை வச்சு வெளியே ரிலீஸ் பண்ண மாதிரி காட்டி அவர் ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட் கொடுக்குற மாதிரி, தேவைப்பட்டால் உங்களை கட்டிட்டு இம்ரான்கானை வச்சு நான் வேலையை முடிச்சுப்பேன்னு சொல்லிட்டு காட்டுற மாதிரி இருக்குது. ஆப்வியஸ்லி அப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை தானே பார்க்க முடியும். ஸோ பாகிஸ்தான் இராணுவம் இந்த ஆட்டம் இருக்குது பாருங்க, ஆடுபுலி ஆட்டம், இதை நல்லா ஆடுறாங்க அரசியல் கட்சிக்கு நடுவில். அரசியல் கட்சிகள் வந்து அவர்கள் மக்கள் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கையை விட ராவல்பிண்டி இராணுவ தலைமையகத்தின் மீது கொண்டிருக்கும் நம்பிக்கை தான் அதிகம் எப்பவுமே. பாகிஸ்தானுக்கு வந்த பெரிய பிரச்சனையே அதுதான். இராணுவ ஆட்சி தான் வந்து இல்லை, அவங்களால கையால் ஆகாத ஆட்சிக்கு வரணும்னா அவங்க மக்களை போய் சந்தித்து ஆட்சிக்கு வரதில்லை, இராணுவத்தை போய் சந்தித்து ஆட்சிக்கு வர பழக்கத்தை ஏற்படுத்திக்கிட்டாங்க. இந்தியாவில் அந்த பழக்கம் இல்லை. மிலிட்ரி ஜெனரல் கிட்ட போய்ட்டு அடுத்த பிரைம் மினிஸ்டர் நான் ஆகணும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி கேட்க மாட்டாங்க. அதே மாதிரி இந்திய இராணுவம் வந்து அரசியல் விஷயங்களில் ஈடுபடவே மாட்டாது, தள்ளி நின்று பார்க்கும். இட்ஸ் அன் அப்பொலிட்டிக்கல் ஆர்மி. எங்களோட ரோல் சண்டை பண்ணுறது மட்டும்தான் என் ரோல். ஜஸ்ட் ஒபே தி ஆர்டர்ஸ் மட்டும்தான். வி ஃபாலோ த ஆர்டர்ஸ். நாட்டோட பாதுகாப்பும் எல்லை பாதுகாப்பை பற்றி சிந்திக்கிறது தான் எங்களோட வேலையை தவிர்த்து பாலிசி முடிவுகளை எடுக்கிறது எங்கள் வேலை இல்லை, எக்ஸிக்யூஷன் பண்ணுறது தான் எங்களோட வேலைன்னு சொல்லுவாங்க. ஆனால் பாகிஸ்தானில் வந்து கொள்கை முடிவுகளே வந்து இராணுவம் எடுக்கும். எல்லா நாடுகளுக்கும் இராணுவம் உண்டு. இராணுவத்துக்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரே நாடு பாகிஸ்தான் என்பது அதனால்தான். இதுதான் பாகிஸ்தானோட நிலைமை. ஓகே சார். ஷேக் ஹசீனா வந்து பார்த்தீங்கன்னா டிசம்பரில் ரிட்டர்ன் போக போகிறதான செய்திகள்லாம் வந்துருந்துச்சு. இப்போ அதுக்கான வேலைகள் நடக்குதா, இல்லை அதை திரும்பி ஹோல்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது? தாரிக் ரஹ்மான் மாறுபட்ட ஸ்டேட்மெண்ட் சொல்லிட்டு, அதாவது தாரிக் ரஹ்மான் சைனாவிடம் அதிகம் ஒரு நெருக்கம் காட்டினார். அதுக்கப்புறம் ஷேக் ஹசீனா வந்து எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை காட்டி ஷேக் ஹசீனாவை திரும்ப கொடுக்க வேண்டும். நம் நண்பரை தெரிந்தே நாம் திரும்ப கொடுத்தாலோ இல்லையா அங்கே அனுப்பி வைத்தாலோ அவருக்கு தூக்கு தண்டனையோ இல்லை ஜெயில் தண்டனையோ கொடுக்க நேரிட்டால் அது நாளைக்கு இந்தியாவின் மீது உலகம் வைத்திருக்கும் நம்பிக்கை பெரிய அளவில் அடிவாங்கும். பங்களாதேஷெல்லாம் மிரட்டி நம்மக்கிட்ட வேலையை சாதிச்சிட்டாங்கன்னா திரும்பி நம்ம எதுக்கு நாடாக இருக்கிறது? நம்ம அரசுக்கு என்ன மரியாதை இருக்குது? ஸோ அந்த எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டி கொடுக்க முடியாது. பட் ஷேக் ஹசீனா இஸ் அ வெரி யூஸ்ஃபுல் ஒரு டிப்ளமேட். இல்லை, பொலிட்டிக்கலி அவங்களோட தேவை இந்தியாவுக்கு அதிகம் இருக்குது. தாரிக் ரஹ்மான் வந்து சைனாவிடம் நெருங்கும் போதெல்லாம் ஷேக் ஹசீனாவை விட்டு இங்கே ஸ்டேட்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்கன்னா தாரிக் ரஹ்மானுக்கு அது பெரிய பிரச்சனையை உண்டாக்கும். இன்டர்னல் சோஷியல் இஷ்யூஸ் வந்ததுக்கு உள்ள 2வது ஷேக் ஹசீனா டிசம்பர் 16ஆம் தேதி, அதாவது பாகிஸ்தான் தோத்தன்று, பங்களாதேஷ் விடுபற்றண்டு, அதாவது பாகிஸ்தானிடமிருந்து விடுபட்ட நாள் டிசம்பர் 16. அந்த அன்னைக்கு அவங்க ஒருவேளை பங்களாதேஷ்குள்ள நுழைஞ்சாங்கன்னா அவங்க வாலண்டரியாக
அப்போ அவங்கள கைது நடவடிக்கை ஏற்படுத்தால் ஷேக் ஹசீனா மீது தூக்கு தண்டனை நிறைவேற்றுவதற்கு தாரிக் ரஹ்மான் அஞ்சுவார். ஷேக் ஹசீனா மீது மக்கள் கொண்டிருக்கும் செல்வாக்கு வெகுவாக வளர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். குறிப்பாக அந்த இண்டிபெண்டன்ஸ் டேன்றது ஷேக் ஹசீனோட ஃபேமிலிக்கு ரொம்பவே தொடர்புடைய ஒரு விஷயம். பட் அந்த வரலாறு பற்றி பேசுகிறப்ப இவங்களோட அந்த எக்ஸிக்யூஷன்றது ஒரு பெரிய ப்ராப்ளமாக வந்து பங்களாதேஷ்க்கு வந்து எக்ஸிக்யூஷன் பண்ண முடியாது. ஆனால் நம்ம கொடுத்தோன்னா நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நல்லெண்ணமும் நம்ம மீது இருக்கக்கூடிய அந்த ஒரு நம்பிக்கையும் வந்து அடி வாங்கிடும். நம்ம கொடுக்க மாட்டோம். தாரிக் ரஹ்மான் இதை காரணம் காட்டி நான் வரமாட்டேன்னு சொன்னால் சரி, நம்ம வந்து பல்வேறு காரணங்கள் காட்டி நீ உல்ஃபாவோட தீவிரவாதிகள் உட்பட பல பேரை வந்து உன் நாட்டில் தஞ்சம் கொடுத்துருக்க, அவங்களெல்லாம் இந்தியாவுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டுருக்கியா? உதாரணத்துக்கு சுவேந்து அதிகாரியோட பிஏ எலெக்ஷன் முடிந்த அந்த நாளே ரிசல்ட் வந்து அந்த நாளே கொல்லப்பட்டார். ஹெச்யூடி, ஹுஜிபிடி, ஹர்கத்துல் ஜிஹாத் இஸ்லாமி பங்களாதேஷ், ஜமைத்தி இஸ்லாமி தலைவர்கள் பல பேர் இந்தியாவுக்கு எதிரான பேச்சுகள் பேசியுள்ளார்கள், இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கையில் ஈடுபட்டார்கள். அவங்களெல்லாம் எக்ஸ்ட்ரடிஷன் ட்ரீட்டியை காட்டி நம்ம ரிட்டர்ன் கேட்கலாம். கொடுப்பாங்களா பங்களாதேஷ்? கொடுக்க மாட்டாங்கல்ல. அப்படி இப்போ நம்ம அந்த பார்டர்ஸையும் வந்து ரொம்ப சீல் பண்ண ஆரம்பிக்க சொல்லி ஹோம் மினிஸ்ட்ரி வந்து ரூல் போட்டுருச்சு. அதாவது பார்டரில் 50 கிலோமீட்டர் வரைக்கும் சீல் பண்ணி ஆகணும், 50 கிலோமீட்டர் வரைக்கும் ஹோம் மினிஸ்ட்ரியும் டிஃபென்ஸ் மினிஸ்ட்ரியும் கட்டுப்படுத்தும்னு சொல்லிட்டு சீலிங்கும் ஃபுல்லாக பார்டரை சீல் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ பங்களாதேஷோட நிலைமை வந்து இப்போது ரொம்ப தாரிக் ரஹ்மான் ரொம்ப சவுண்டு விட்டோடனே பவரை கட் பண்ணிட்டோம். டே டு டே சர்வைவலே வந்து இப்போ கஷ்டமாக இருக்கலாம். பவரை கட் பண்ணிட்டோம். ஷேக் ஹசீனா வெளியே வந்த அப்புறம் டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி சுத்தமாக படுத்துக்குச்சு. பவர் டிஸ்ரப்ஷன்ஸ் அதிகமாக இருக்குது. அதாவது மின்சாரம் கிடைக்கிறது இந்தியா மூலமாக தான் மின்சாரம் கிடைக்குது. பவரை கட் பண்ணோம். டீசல் வேணும்னு சொல்லி கேட்டால் இந்தியா கிட்ட தான் கேட்க முடியும். சைனா அந்த பக்கம், ஹிமாலயாவுக்கு அந்த பக்கம் இருக்கு, அவன் சப்ளை பண்ண முடியாது. பண்ணுறதுனால அந்த சார்ஜஸ் வந்து இன்க்ரீஸ் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடும் உங்களுக்கு. முடியவே முடியாது. எப்படி பண்ணுவீங்க? சுற்றி வர்றதா இருந்தாலுமே அந்த கடலை சுற்றிட்டு வரணும். சார்ஜஸ் வந்து எக்கச்சக்கமாக வந்தது. கடல் கிட்ட கூட மலாக்கா ஸ்டேஷனில் நம்ம உட்காந்து பார்த்துட்டு இருப்போம். கிரேட் நிக்கோபார் ப்ராஜெக்ட் வந்து அங்கே கேரி அவுட் ஆகிட்டு இருக்கு. அங்கே ட்ரை சர்வீஸ் கமாண்ட் இருக்குது. எந்த சீன கப்பல் வருது போகுதுன்னு நம்ம பார்த்துட்டு தான் உட்காந்துருக்கோம். பட் ஆனால் பங்களாதேஷ் வந்து ஒரு சில போர்ட்டை வந்து சைனா கிட்ட ஹேண்ட் ஓவர் பண்ணுறதுக்கான வாய்ப்பு. மோக்லா போர்ட்டை வந்து ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. டீஸ்டா நதிநீர் அந்த டேமோட இது ப்ராஜெக்ட் ஹேண்ட் ஓவர் பண்ணியிருக்காங்க. பிரம்மபுத்திரா சார்ந்த விஷயங்களும் இன்னொரு டிஸ்கஷன். பிம்ஸ்டெக், அதாவது இப்போ நடக்கக்கூடிய பிரிக்ஸ் மாநாட்டுக்கு தாரிக் ரஹ்மானுக்கு அழைப்பு விடுக்கப்படுது. அதுக்கு ஷேக் ஹசீனாவை காரணம் காட்டி அவர் வரலன்னு சொன்னால் யாருக்கு நஷ்டம்? G20 மாநாடுக்கு ஷேக் ஹசீனாவை வந்து இந்தியா கூப்பிட்டாங்க. எப்பயுமே வந்து இது போன்ற மாநாடுகள் நடக்கும்போது இந்தியாவின் தலைவர்கள், அதாவது அண்டை நாட்டு தலைவர்கள், பாகிஸ்தான் தவிர்த்து மற்ற எல்லா நாட்டு தலைவர்களும் கூப்பிடுறது நம்ம பழக்கமாக வச்சுட்டு இருக்கோம். நீங்கள் தவிர்த்தா உங்களுக்கு நஷ்டமே தவிர்த்து எனக்கு நஷ்டம் இல்லை. உதாரணத்துக்கு ரஷ்யா வந்து அங்கே கட்டியிருக்க அணுமின் நிலையத்துக்கான காசை வந்து இந்திய ரூபாயில் கட்டுன்னு சொல்லிட்டு ரஷ்யா சொல்கிறோம். பங்களாதேஷ் இப்படி காட்டுறாங்க, இப்படி காட்டுறாங்க. இந்திய ரூபாயில் கட்டணும்னா அவன் இந்திய ருப்பியை வந்து வேல்யூ அதிகப்படுத்தணும். ஏன்னா ருப்பி மேலே டிபெண்டன்சி வந்ததுன்னா அப்போது என்ன பண்ணுறது பங்களாதேஷ்க்கு? ஸோ ரஷ்யா வந்து எனக்கு கட்ட வேண்டிய காசை வந்து பேங்க்கில் வச்சுருக்காங்க டாலர், ஆனால் பரிவர்த்தனை பண்ண முடியாத ஒரு சூழல் இருக்கிறது. டாலரைசேஷன் ஓடிக்கிட்டு ருப்பியில் ட்ரான்ஸ்ஃபர் இல்லை, ஷிஃப்ட் சிஸ்டம் ரஷ்யாவுக்கு வந்து டாலரில் யாரும் டிரான்சாக்ஷன் பண்ணக்கூடாதுன்னு ஷிஃப்ட் சிஸ்டமில் ஒரு பிளாக் பண்ணியிருக்காங்களே யுக்ரைன் போரால. அதனால் எனக்கு சரி நீ ரூபாயில் கொடு அப்படின்றாங்க. ஸோ பிரிக்ஸ் அமைப்புக்குள்ளேயே இன்றைக்கி எப்படி ஆகிட்டு இருக்குடான்னா யூபிஐ டிரான்ஸ்ஃபர்ஸ் நடந்துகிட்ருக்கு. யூபிஐ டிரான்ஸ்ஃபர் இல்லாமல் பரிவர்த்தனை வந்து அந்தந்த நாட்டு கரன்சிலேயே வந்து நம்ம பண்ணிகிட்ருக்கோம். யுவானை எடுத்துகிட்டு வரதுக்கு நம்மளுக்கு விருப்பம் இல்லை, சைனாவோட கரன்சி. அதுக்கு பதிலாக உன் கரன்சிக்கு என் கரன்சிக்கும் ஸ்வாப்பிங் பண்ணிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம 2 பேர் கரன்சியை வச்சு ட்ரேட் பண்ணிக்கலாம். அந்த ஒரு நிலைமை எட்டிகிட்டு இருக்கு. இப்போ பங்களாதேஷ், ஸ்ரீலங்கா போன்ற நாடுகளுக்கும் அது போன்ற ஒரு நிலைமை வரக்கூடும். பத்தாவதுக்கு நம்ம யூபிஐ வந்து பிரபலமாக சிங்கப்பூர், UAE, பிரான்ஸு போன்ற பல்வேறு நாடுகளில் நம்ம யூபிஐ வந்து பிரபலம் அடைஞ்சிட்டு இருக்கு. சைனாக்கு இதுக்கு மாற்று இல்லை. சைனா கிட்ட அந்த சிஸ்டம் இல்லை, அமெரிக்கா கிட்ட அந்த சிஸ்டம் இல்லை. ஏன் ஐரோப்பிய நாடுகள் யாருக்கிட்டையுமே இந்த சிஸ்டம் இல்லை. வளர்ந்த நாடுகள் என்று அழைத்துக்கொள்ளும் எந்த நாடுகிட்டையும் யூபிஐ மாதிரி ஒரு டிரான்சாக்ஷன் சிஸ்டம் இல்லை. இன்னும் விசா கார்டை தான் டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அதோட சர்வர் வந்து அமெரிக்காவில் தான் இருக்குது. இப்போ இந்திய கவர்மெண்ட்டோட அடுத்த முயற்சி என்னவா இருக்குண்டான்னா
டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் அந்தந்த பேங்க் மூலமாக யூபிஐ அந்தந்த பேங்க்கே யூபிஐ பரிவர்த்தனை வந்து லான்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ எல்லாருமே அவங்கவுங்க பேங்க் மூலமாகவே பரிவர்த்தனை பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகரிக்கும். இனிமேல் இன்டர்மீடியேட்டரியான இங்கேருந்து கூகுள் பே போய் கூகுள் பேலேருந்து ரிட்டர்ன் வரதுக்கு அவாய்ட் பண்ணுவாங்க. டேட்டா பேங்க் டு பேங்க் அதோட யூபிஎஸ் மூலமா அந்த டிரான்சாக்ஷன் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சியை எடுத்துகிட்டு இருக்காங்க. இது ஒரு முக்கியமான விஷயம். ஓகே சார், இவ்வளோ நேரம் உங்களோட பொண்ணா நேரத்தை எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி. தேங்க்யூ. நன்றி. ஜெயன். எப்ப வந்து ட்ரை பண்ண போறீங்க? சோழன் மேஸ், அசோக் நகர், வேளச்சேரி, அண்ணா நகர், பெருங்குடி மற்றும் பாரிஸ் கார்னர். மெரிபா பன்னீர் சோடா. ஐ ட்ரஸ்ட் மெரிபா. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.